நீங்கள் இன்னும் டியூப் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தமிழால் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான அவி பிளேயர் டெம்ப்ளேட் வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனாலும் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்காக ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவோட லிங்க் வந்து இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவி பிளேயர் ஆப்போட டவுன்லோட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த டெம்ப்ளேட்டை எப்படி அவி பிளேயரில் லோட் பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். அவி பிளேயர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 3 லைன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணி விசுவலைசர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து இந்த பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக உங்களுக்கு ஆல்ரெடி இன்பில்டாக இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் வந்து ஸ்க்ரீனில் காமிக்கும் புதுசாக வர்றவங்களுக்கு. ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டெம்ப்ளேட் ஒரு 15 விதமான டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ கீழே பாருங்கள் ஏரோ மார்க் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்டர்னல் ஃபோல்டர் போகும். ஸோ உங்களோட இன்டர்னல் ஃபோல்டர் போய்ட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் போய்ட்டு டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது நான் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய என்னோடய டெம்ப்ளேட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து ஜிப் ஃபைலாக கொடுத்துருந்தேன். ஒரு சிலருக்கு அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தெரியல. அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆட் பண்ணிடுறதுனால ட்ரையிங் டு லோடு ஓல்டர் வெர்ஷன் அப்படின்னு வரும். ஸோ அதனால் இந்த டெம்ப்ளேட் வந்து டைரக்ட் லிங்காக, அதாவது ஜிப் ஃபைல் இல்லாமல் வெறும் டெம்ப்ளேட் ஃபைல் மட்டும் டவுன்லோட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆடியோ ப்ரொவைடர் கீழே பிளர் எஃபெக்ட் கீழே ஒரு இமேஜ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள், கஸ்டம் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி குட்டி பாக்ஸ் வரும். அதில் பிக் இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் பண்ண போகிறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்ப்ளேட் பொறுத்தவரையும் நீங்கள் இமேஜ் எந்த சைஸில் ஆட் பண்ணோம் அப்படின்னா 4:3 அந்த ரேஷியோவில் தான் வந்து ஆட் பண்ணோம். பிக்சார்ட்டில் போனீங்க அப்படின்னா கீழே கிராப் பண்ணுற ஆப்ஷனில் அந்த 4:3 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை கொடுத்து கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, அகைன் பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ கம்போசிஷனில் இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷன், அதில் ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய இமேஜ், கஸ்டம் இமேஜ், பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து, ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து தனியாக கொடுத்துருப்பேன் பார்டர் இமேஜ். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் டெம்ப்ளேட். இதில் வேறு என்னடா நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து என்னோடய நேம் இருக்கும். ஸோ அதை வந்து எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட சேனல் நேம் இல்லை ஏதாவது வேர்ட்ஸ் போடுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் 1ல் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜென்ரல் கீழே அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு கலர், டெக்ஸ்ட்டு சைஸு, ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விஜய் கிரிஷ் கிரியேஷன்ஸ்னு இருக்கும். ஸோ அது வந்து இது மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நேம் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் டியூப் டெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டியூப் டெக் தமிழ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ இந்த டியூப் டெக் தமிழ் அந்த டெக்ஸ்ட்டோட கலர் அப்புறம் சைஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் போக வேணாம், அப்பியரன்ஸ் போங்க. அதில் கலர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் அந்த பாயிண்டரை வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறம் இந்த பார்ட்டிகிள்ஸ் அந்த சுற்றி இருக்கக்கூடிய பார்டரோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய கலர் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து
ஆரஞ்சு கலர் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் அந்த கேர்ள் ட்ரெஸ் கலருக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு கலர் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய ஃபோட்டோவில் என்ன கலர் இருக்கோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அகைன் பார்ட்டிகல்ஸ் கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கம்போசிஷன் டூவில் இருக்கக்கூடிய பார்ட்டிகளை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஜென்ரல் கீழே ஓவரால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு கலர் இருக்கும். ஸோ பார்ட்டிகல்ஸ் பொறுத்தவரையும் பிங்க் அப்புறம் க்ரீன், ஸோ இந்த கலர் மட்டும்தான். நீங்கள் டைரெக்டாக பிங்க் செலக்ட் பண்ணால் பிங்க் கலர் வரும், க்ரீன் கலர் செலக்ட் பண்ணால் க்ரீன் கலர் வரும். மீதி எல்லாமே ஆப்போசிட். க்ரீன் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரெட் கலர் வரும், ரெட் கலர் செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர் வரும். ஸோ இது வந்து கரெக்டாக உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்டை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எக்ஸ்போர்ட் பேஜுக்கு வருவீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வித் இருக்கும். ஸோ அது வந்து 1080, வீடியோ ஹைட் பார்த்தீங்கன்னா 1360. ஸோ இது வந்து செட் பண்ணிவிட்டு டைமிங் எவ்வளோ செட் பண்ண போகிறீங்களோ ஸ்டார்ட் அட் எண்ட் அட் அப்படின்றக்க பாருங்கள். ஸோ அதில் டைமிங் செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து சேவ் ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜென்ரலாக வி பிளேயரில் ஏதாவது டவுட் இருந்தாலும் இல்லை டெம்ப்ளேட் ஆட் பண்ணக்குள்ளே ஏதாவது எரர் வந்தாலும் சேவ் பண்ணக்குள்ளே எரர் வந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லைனா அடுத்து வரக்கூடிய வி பிளேயர் வீடியோஸில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் எரர்ஸ் எல்லாத்துக்கான சொல்யூஷன் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.